அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்சோனையுமே ரூமை விட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கிது. கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரூம்லேயே தான் டீ போட்டுக்கிட்டோம். டீ போட்டுட்டு பார்த்திங்கன்னா அம்மாலாம் கீ ரூம்னால அண்ணன் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் வெளியில் போகிறதுக்கு. நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கும் போதே அண்ணன் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இட்லி தான் வாங்கியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் வேறு ஊருக்கு போயிட்டு ஒரு சைட் பார்க்க தான் போகிறோம். இப்போதும் கொடைக்கானலில் லேக்கு பார்க் அந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி வேறு ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். அங்கேருந்து 2 மணி நேரமாக. ஸோ இவ்வளோ நாள் நாங்கள் கொடைக்கானல் போயிருக்கோம். ஆனால் அந்த பிளேஸ்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்லிக்கு இந்த கவுன் தான் போட்டிருந்தோம். அஸ்லிக்கு மட்டும் இல்லை, அஸ்வினா, ஃபசீனா என் அண்ணன் பொண்ணு 2 பேர்த்துக்குமே இந்த மாதிரி கவுனு தான். சொல்லப்போனால் இது தனித்தனியாக தான் வாங்கினோம். ஆனால் திடீர்னு பார்த்தா 3 பேருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிருச்சு. அது எப்படின்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் அஸ்வினா போட்டிருக்கா. ஃபசீனாவும் இதே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. கலர்ஸ் தான் வேறு. இதுதான் என்னோடய அண்ணன் பையன் அரோஸு. ஸோ அவன் ஹாய் சொன்ன வெக்கப்பட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான் பார்த்துட்டு. கிளம்பிட்டோம். அப்புறம் அஸ்லியை தூக்கிட்டு அவங்க அத்தை கிளம்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் 2 காரில் தான் வந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு காரில் எல்லோரும் ஏறி உட்காந்துட்டோம். ஒரு காரில் இன்னும் ஏறி உட்காரல. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா மன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஸோ நான் பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கொடைக்கானல்லேருந்து அங்கே 2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணால் அந்த மன்னவர் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேர் தப்பாக சொல்கிறேன்னா என்னன்னு தெரியல, தப்பாக சொன்னால் சாரி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா குரங்கெல்லாம் நிறைய உட்காந்துருந்துச்சு. ஸோ கிட்ஸ்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. 2 காரில் வர்றது நல்லா தாங்க இருக்குது. முன்னாடி ஒரு கார் போகிறத பார்த்துட்டு நம்மளும் என்ஜாய் பண்ணிகிட்டே வர்றது நல்லா தான் இருக்குது. அதுவும் நம்ம கார் தான் அப்படின்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரோம். போகிற வழி எல்லாமே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான பிளேசஸ் இதெல்லாம். இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகான பிளேஸு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆக போகிறோம். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே காரை நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது வியூவு. இந்த பிளேஸை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்குது இந்த பிளேஸு. நல்லா இருக்குது. ஃபைனலி நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதே இந்த பிளேஸ் வர்றதுக்காக தான் வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கணும். கிட்ஸுக்கு ஒரு ரேட்டும் பெரியவங்களுக்கு ஒரு ரேட்டும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டென்ட் அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பிட்டோம். அங்கேயே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருந்துச்சு. அது நீட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். இந்த ஐஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் உள்ளே போனோடனே ஐஸு சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டோம். ஏன்னா போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் உங்களுக்கு நல்லா டயர்டாக இருக்கும். சுற்றி பார்த்துட்டு வரும்போது அந்த டயத்தில் சாப்பிடாம நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சாப்பிட்டு போயிட்டோம். போயிட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்குன்னு தனி ப்ளேயிங் ஏரியா இருந்தது, பார்க்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே தான் ரொம்ப நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்காகவே தான் நாங்கள் வந்தோம் இவ்வளோ தூரம். சொல்லப்போனால் அஸ்லியும் ரொம்ப என்ஜாய் பண்ணால் அந்த பிளேஸை விட்டு மனசே வரத்துக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த பிளேஸ் இருக்கும். ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. மன்னவர் ஊரில் பார்த்திங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு ஸ்பாட்டு. இதை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வராங்க. ஸோ இங்கேயே ஜிப்லைன்லாம் இருந்துச்சு. ஸோ போவே பயமாக இருந்துச்சு. ஜிப்லைன் இருந்துச்சு, போட்டிங் இருந்துச்சு. போவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. அங்கே உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு காற்று வாங்கிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருந்தது. இதாங்க ஜிப்லைனு. எவ்வளோ தைரியமாக போகிறாங்கன்னே தெரியல. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பாருங்கள். அது வரைக்கும் ஒரு ஆளுக்கு 550 சொல்லியிருந்தாங்க.
எப்படி தான் பயப்படாமல் போகிறாங்கன்னு தெரியல, இவ்வளோ அதை இறக்கி கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து அங்கே போட்டிங்குமே சரி, அந்த படகை வந்து நல்லா வேகமாக சுற்றுறாங்க. அந்த சின்ன படகுல சுற்றும் போது பயமாக இருக்கும். ஸோ அதுவுமே சுற்றி எல்லோரும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இப்படியே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அகெயின் வந்து அந்த கிட்ஸ் வந்து விளையாடுற பார்க் அந்த ஏரியாவுக்கே நாங்கள் வந்து போயிட்டோம். ஏன்னா வந்து இங்கேருந்து என்ஜாய் பண்ணுறத விட கிட்ஸ்க்கு வந்து அங்கே போகிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து அங்கே தான் போயிட்டு நாங்கள் திருப்பி அகெயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நானுமே வந்து ஊஞ்சல் விளையாண்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் ஊஞ்சல் விளையாடுறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அஸ்லி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா. இந்த ராக்கரை விட்டு அவளுக்கு வரவே மனசில்லை. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே உள்ளவங்களாம் பார்த்து அஸ்லியை பற்றி சிரிச்சிட்டே இருந்தாங்க. நான் கூப்பிட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா. அதையுமே பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனேயுமே அவங்க அத்தாவுக்கு வந்து மைண்ட் வந்துச்சு, அவளுக்கு ஒரு ராக்கர் வந்து வீட்டில் வாங்கி வச்சுடுவோம், அவள் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபசீனாவே அஸ்லினாவே இதில் உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் கிளம்பிட்டோம். நல்லா சுற்றிட்டு அந்த எண்டிங்கில் வரப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டோம். நம்ம சுற்றிட்டு தான் சாப்பிட்ருந்துருக்கணும். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ருந்துருக்கணும். நாங்கள் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் அதை நாங்கள் பண்ண மாட்டோம். இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். முன்னாடி வந்து நாங்கள் கொடைக்கானல் வரும்போது ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கு வெளியில் ஒரு ஹோட்டல் இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் திருப்பி அங்கே போய் வந்து சாப்பிட்டோம். அந்த இடத்துல எங்களுக்கு ரூம் வந்து இந்த டைம் கிடைக்கல. வேறு ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லேக்கு தான் வந்துவிட்டோம். லேக் வந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பார்ட் 4 வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.